بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு தாலா இஸ்லாமிய மார்க்கத்தை நமக்கு மிகப்பெரிய ஒரு அருளாக வழங்கியிருக்கிறான். இப்படியான அருளை பெற்றிருக்கக்கூடிய நாம் உலகத்தினுடைய தேவைகளுக்காகவும் உலகத்தினுடைய வெற்றிகளுக்காகவும் நாம் அன்றாடம் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். அந்த வெற்றிகளை பெற வேண்டும் என்பதற்காக நம்மளால் எந்த அளவுக்கு முயற்சிகள் செய்து விட முடியுமோ, அந்த முயற்சிகள் மூலமாக வெற்றிகளை பெற்றுக்கொள்ள முடியுமோ, அதற்கான வேலைகளை தினந்தோறும் செய்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் நமக்கு வெற்றி கிடைத்திருக்கிறதா என்று பார்த்தோம் என்றால், ஏதோ அன்னைக்கு ஏதோ ஓடுறோம், சம்பாதிக்கிறோம், மாலை நேரம் வந்த பிறகு கையில் ஒரு 500 ரூபா பார்த்துடுறோம், அல்லது ஒரு 1000 ரூபா பார்த்துட்டோம் அப்படின்னா ஓகே, இன்றைக்கி ஒரு நாள் நமக்கு வெற்றி கிடச்சிருச்சு. இந்த பொருளாதாரத்தை வைத்து நம்முடைய தேவைகளை எந்த அளவுக்கு பூர்த்தி செய்து கொள்ள முடியுமோ அதற்கான வேலைகளை நாம் தினந்தோறும் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நமக்கு வெற்றி இருக்கா அப்படின்னு சொன்னால் அது கேள்விக்குறியாக தான் இருக்குது. குறிப்பாக மனிதனுடைய வாழ்க்கையை பொறுத்த வரையில் மரணத்தை தழுவுகிற வரையிலும் ஒரு வெற்றியை எதிர்பார்க்க முடியாது. ஆனால் உலகத்துடைய பார்வையில் அது வெற்றி மாதிரி ஒரு தோற்றம் அளிக்கும், ஒரு தோரணை நமக்கு காட்டும், ஒரு அலங்கரிக்கும். நமக்கு வெற்றி மாதிரி நமக்கு ஒரு அலங்காரத்தை கொடுக்குமே தவிர உலகத்தினுடைய வாழ்க்கை இதுதான் நமக்கு வெற்றி அப்படின்னு சொல்லலாம் முடியாது. ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறான் என்றால், மறுமைக்காக நீங்கள் வெற்றி அடைந்து கொள்வதற்கான சில வழிமுறைகளை நமக்கு சொல்லிக் கொடுக்குறான். இந்த வழிமுறைகளை நாம் பின்பற்றி கொண்டால், இந்த வழிமுறைகளை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அது வெற்றி என்று அல்லாஹ் நம்ம சொல்லிக் கொடுக்குறான். மறுமையில் சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்பதற்காக வேண்டி நம்ம ஒரு பெரிய கஷ்டப்பட அவசியமே இல்லை. அல்லாஹ் சொல்கிறோம், இன்னென்ன காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வாருங்கள், அந்த காரியத்தை நீங்கள் கொண்டு வந்து விட்டால் அந்த காரியம் உங்களை சுவனத்தின் பக்கம் அழைத்து சொல்லும். அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அப்போ ரிசல்ட்டு கிடச்சிருச்சு, இன்ன காரியம் செய்தால் நம்ம சொர்க்கம்தான், நம்ம வெற்றியாளர் தான் என்று அல்லாஹ் ஒரு ரிசல்ட்டை கொடுத்துட்றான். அதுதான் எக்ஸாம் நம்ம உட்காந்துருக்குறோம். எக்ஸாமில் கூட அல்லாஹ் எப்படி வச்சுருக்கிறான் அப்படின்னா, கொஸ்டின் பேப்பரையும் கையிலே கொடுத்துட்றான் முன்னாடியே. அல்லாஹ் எப்படி பாருங்கள், இந்த அடியான் மீது எந்த அளவுக்கு அன்பு கொண்டவனாக இருப்பதினால், இந்த அடியான் மீது கருணை நிறைந்து இருப்பதன் மூலமாக அல்லாஹ் என்ன செய்கிறான் அப்படின்னா, ஆல்ரெடி ஆன்சரையும் கொஸ்டின் பேப்பரும் கையிலேயே கொடுத்துட்டான். அதை சரியான முறையில் எழுதுவது நம்முடைய கையில் தான் இருக்குது. எப்படி உலகத்துடைய தேவைகளுக்காக நாம் அன்றாடம் ஓடிக்கொண்டு இருக்கிறோமோ, அதற்காக வேண்டி பல்வேறு முயற்சிகள் செய்து கொண்டு இருக்கிறோமோ, அந்த முயற்சிகள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நம்முடைய வாழ்க்கை எந்த வாழ்க்கை நிரந்தரமானது என்று எண்ணி வைத்திருக்கிறோமோ, எந்த வாழ்க்கையில் சிறப்பான முறையில் அமைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த உலகத்தில் குறிப்பாக இந்த நேரத்தில் கண் விழித்து காத்து கொண்டு இருக்கிறோமோ, அந்த வாழ்க்கைக்கான சில ஐடியாக்களை எல்லாம் சொல்லிக் கொடுக்குறான். இந்த ஐடியாக்களை நீங்கள் செய்வதன் மூலமாக நீங்கள் மறுமை நாளில் வெற்றி அடைந்து கொள்வீர்கள் என்று அல்லாஹ் சொல்லித்தரான். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் லுக்மான் அது சம்மந்தமான நிறைய விஷயங்கள் சொல்லுவோம். அந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஏராளமான செய்திகளே சொல்லி கொடுத்துட்டே வருவாங்க. பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும், நீ எப்படி இந்த உலகத்தில் வாழ வேண்டும், தொழுகையை எப்படி கடைபிடிக்க வேண்டும், நீ நன்மை ஏவும் போதும் தீமைகளை தடுக்கும் போதும் நீ எந்த அளவுக்கு பொறுமையாளனாக சபூர் செய்யக்கூடிய மனிதனாக இருக்க வேண்டும் என்கிற செய்தியெல்லாம் சூரத்து லுக்மானுடைய செய்தியை சொல்லித் தருவான். அது ஒரு பக்கத்தில் இன்னொரு செய்தி எல்லாம் சொல்லித் தரும்பொழுது சூரத்துல் முஃமினூன் 23வது அத்தியாயம், அந்த 23வது அத்தியாயத்தில் 1 வசனம் வரை அதுதான் நீங்கள் பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். 1வது வசனத்தில் இருந்து 11வது வசனம் வரைக்கும்
அல்லாஹ் பல செய்திகளை நமக்கு சொல்லித் தருகிறான். அதில் ஒரு விஷயம் சொல்லும்போது கத் அஃப்லஹல் முஃமினூன், இறை நம்பிக்கை கொண்டவர்கள், ஈமான் கொண்டவர்கள், யார் அல்லாஹ்வையும் ரசூலையும் ஏற்றுக்கொள்கிறார்களோ, யார் மறுமை நாளை நம்புகிறார்களோ, யார் வேதங்களை நம்புகிறார்களோ, யார் வானவர்கள் நம்புகிறார்களோ அவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். ஒரு வரியில் முடிஞ்சு. ஈமான் கொண்டவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள், சொர்க்கவாசி. ரிசல்ட் ஆனால் கொடுக்குறான், முன்கூட்டியே கொடுக்குறான் அல்ல. நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை, நீங்கள் வேற எங்கே போக வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் இறை நம்பிக்கை கொண்டவர்களாக உலகத்தில் வாழ்ந்தால், வணக்க வழிபாடு விஷயத்தில் நீங்கள் சரியாக இருந்தால், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய விஷயத்தில் நீங்கள் கண்ணும் கருத்துமாக இருந்து கொண்டால், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எதையெல்லாம் நமக்கு சொல்லியிருக்கிறார்களோ, எதையெல்லாம் கூடு என்று சொன்னார்களோ, எதையெல்லாம் கூடாது என்று சொல்லியிருக்கிறார்களோ, அதையெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பின்பற்றி வாழ்ந்தால் நீங்கள் வெற்றியாளர்கள். வேற என்ன வேணும் உலகத்தில்? மறுமைக்காக வேண்டி நாம் சொர்க்கம் போக என்பதற்காக வேண்டி விழுந்து விழுந்து தொழுகிறோம், முடிந்தவரை நோன்பு வைக்கிறோம், முடிந்த வரைக்கும் தர்மம் செய்கிறோம், முடிந்த வரையில் எதையெல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கவே கூடாது என்று முயற்சி செய்கிறோம். அல்ல ஒத்த வரையில முடிக்கிறான். இறை நம்பிக்கை கொண்டு இருந்தாலும் வெற்றியாளர். ஒரு சொர்க்கம் தான், ரிசல்ட் கன்ஃபார்ம். ஆனால் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறான். எப்போ ட்விஸ்ட் வைக்கிறான் தெரியுமா? அந்த இறை நம்பிக்கையாளர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் செய்வார்கள். அஃப்லஹ் சொன்னான்ல, வெற்றி அடைந்து விட்டார்கள். வெற்றினா சாதாரண வெற்றி இல்லை, அஃப்லஹ்னா பெரும் வெற்றி. வெற்றி என்பது ஒரு பெரிய வெற்றி. இன்னைக்கு ஒரு நாடு தடவை ஒலிம்பிக் போட்டி நடக்குதுன்னு வச்சுங்களேன், இந்தியா அளவில் ஏதாவது போட்டிகள் நடந்தால் அதிலிருந்து நம்முடைய பிள்ளைகளோ அல்லது ஊர்க்காரரோ அல்லது தெரிஞ்சவரோ அல்ல நமக்கு தெரிந்த ஒரு ஏதோ ஒரு பையனோ ப்ரைஸ் வாங்கிட்டு வந்துட்டால் ஊரே கொண்டாடுது. இடையில தமிழ்நாட்டை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு கபடி பிளேயர், ஒரு பெண், அவங்க ஒரு இதில் இந்தியா அளவில் நடந்த ஒரு ஸ்போர்ட்ஸில் வெற்றி பெற்றதுக்காக வேண்டி அந்த ஊரே கொண்டாடுது. மாலையெல்லாம் அணிவிச்சு தாள தமிழ் அடித்து அவனுக்கு அந்த வெற்றி பெருசாக தெரிஞ்சிச்சு, அந்த வெற்றி அவனுக்கு சந்தோஷமாக தெரிஞ்சிச்சு. அல்லாஹ் சொல்கிறான், அஃப்லஹ, மிகப்பெரிய வெற்றி அடைந்து விட்டார்கள், அவர் சொர்க்கவாசிகள் தான் என்கிற செய்திகளை சொல்லும் பொழுது அந்த வெற்றியாளர்கள் எதிலெல்லாம் வெற்றி பெறுவார்கள், என்ன காரியம் இருந்தால் வெற்றி பெறுவார்கள், எப்படிப்பட்ட சூழ்நிலைகளே எப்படிப்பட்ட செயல் அவர்களிடத்தில் இருந்தால் அவங்க வெற்றி என்கிற செய்திகளை அல்லாஹ் சொல்லும் பொழுது சூரத்துல் பக்ராவில் 2வது அத்தியாயம் 5வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், உலாயிக்க அலா ஹுதம் மிர் ரப்பிஹிம், அவங்க எப்படிப்பட்ட சொல்லும் பொழுது தமது இறைவனிடமிருந்து பெற்ற நேரு வழியில் இருப்பார்கள். அந்த அஃப்லஹ் சொன்னால வெற்றி அடைந்து விட்டார்கள். அந்த வெற்றியாளர்கள் யார் என்றால், தமது இறைவன் எந்த நேரு வழியை அவர் வழங்கியிருக்கிறானோ, எந்த நேரான வழியை வழங்கியிருக்கிறானோ, எந்த ஹிதாயத்தை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கியிருக்கிறானோ அந்த வழியில அவர் தெளிவாக இருப்பார்கள். நம்ம நேர் வழி தானே இருக்கிறோம். ஏதாவது மாட்டு கருத்துருக்கா? ஏட்டாவது நேர் வழி இருக்கிறோம்ல, அல்லாஹ் ஏற்றிருக்கிறோமா இல்லையா? ரசூலை ஏற்றிருக்கிறோம்ல. ஆனால் அல்லாஹும் ரசூலும் ஏற்றிருக்கக்கூடிய நாம் நம்முடைய வாழ்க்கையில அந்த நேர் வழி சரியாக இருக்கிறதா? எல்லாருமே யோசித்து பாருங்க. நேர் வழி இருக்கிறோம், நம்ம முஸ்லிமாக இருக்கிறோம், அல்லாஹ்வை வணங்குகிறோம், அல்லாஹ்வை கடவுளாக ஏற்றுக்கொண்டு வாழ்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதருக்கு எந்த நிலையிலுமே நாங்கள் மாற்றம் செய்ய மாட்டோம் நம்புகிற நாம், நம்முடைய வாழ்க்கையில என்னுடைய வழி நேராக தான் இருந்து கொண்டு இருக்கிறது, கோடலாக இல்லை, ஒரு வளைவு நெளிவுலாம் இல்லை, தெளிவாக இருக்கு, தெளிவாக இருக்கிறோம், பைபாஸை பிடிச்சோம் சொன்னால் நேராக போயிட்டே இருப்போம் என்கிற சிந்தனை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? ஏன் கேட்குறது தெரியுமா? 23 ஒரு கூட்டம் வருகிறது பள்ளிவாசலுக்கு, 24 அப்படியே பாதிக்கு பாதி கூட்டம் குறைகிறது. ஒரு சகோதரர் கேட்டார், பாய் இன்னைக்கு என்ன பாய் அப்படின்னார். ரெட்டப்படை இருது. ரெட்டப்படை இருவுனா 21 முடிச்சு 24 கூட்டத்தை காணுமே பாய். அப்படிதாங்க இருக்கும், நாளைக்கு வரும். ஏங்க ஒற்றைப்படை, ஏங்க ஒற்றைப்படை மட்டும் தான் சிறப்பா, மற்ற நாள்லாம்? நானும் கேட்குற கேள்வி இல்லைங்க, அந்த சகோதரி கேட்ட கேள்வி. மற்ற நாள்லாம் ஏன்னால் அந்த கேள்வி உள்ளத்தை தைக்குது. ஒற்றைப்படை இருவினா ஒற்றைப்படை மட்டும் கூட்டம் வரணுமா? அன்னைக்கு மட்டும் தான் லைலத்து கதிர்னு ஒரு பக்கம் இருந்தாலுமே வணக்க வழிபாடுகள் விஷயத்தில் அல்லாஹ்வுடைய தூது சொல்லும்பொழுது கடைசி 10 நாளையும் தேடுங்க அப்படின்னா
10 நாளை குறிப்பிட்டு சொல்லும் பொழுது 5 நாள் ஒட்டப்படை நாளுக்கு தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் சொன்னார்கள். அப்படி இருக்கும்பொழுது 10 நாள் தேடணுமா இல்லையா? 10 நாள் கூட்டம் வரணுமா இல்லையா? 10 நாள் தொழணுமா இல்லையா? 10 நாள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டுமா இல்லையா? அல்லாஹ் சொல்கிறான், அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா? அல்லாஹ்வுடைய நேர்வழி கிடைத்த பிறகு அதில் தெளிவாக இருப்பார்கள். அந்த தெளிவு நம்மகிட்ட இருக்கணுமா இல்லையா? கேள்வி வருது இல்லை? அல்லாஹ் சொல்கிறான், யார் வெற்றியாளர்கள்? கத அஃப்லாகள் வெற்றி முக்மின்னு சொன்னால் வெற்றி பெற்று விட்டாங்கன்னு சொன்னால் அந்த அஃபாவுடைய வழி அல்லாஹ் சொல்லிக் கொடுக்குறான். அவங்க அல்லாஹ்வுடைய வழியில் நேராக இருப்பார்கள். உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவங்க தான் வெற்றியாளர்கள். எவ்வளோ தெளிவாக உடைக்கிறான் பாருங்க அல்லாஹ். எங்க தேவையான அவசியமே கிடையாது, தெளிவாக உடைக்கிறான். அவங்க வெற்றியாளர்னு சொன்னா அல்லாஹ்வுடைய வழியில நேராக இருப்பார்கள், அவங்க தான் வெற்றியாளர். சும்மா கொடுத்துருவான சொர்க்கத்தை ஈஸியாக கையில் ஈஸியா. ஏப்பா இப்போ தான் கடைக்கு வரியா? ஆமாம். மணி எத்தனை? 11 மணி. சரி வந்துட்டு இருந்தால் 500 வச்சுக்க, 3000 கொடுத்துருவாரா? என்ன வர்றது லேட்டு, இப்போ கையில் காசு கொடுக்க முடியுமா? இப்போ வர்றது லேட்டு தானே, கையில் காசு கொடுப்பாரா? என்ன கொடுக்க மாட்டார் தானே? யாருச்சு வேலை பார்த்தாதான். அப்போ சொர்க்கம் செல்ல வேண்டுமானால் நேர்வழி சரியாக இருக்க வேண்டும், அந்த நேர்வழி தெளிவாக இருக்க வேண்டும். அந்த நேர்வழியில் இருக்கிற நேரத்தில் எதுவும் மார்க்கு நமக்கு சொல்லி தந்திருக்கிறதோ அதை நம்முடைய வாழ்க்கையை பின்பற்றினால் வெற்றியாளர். இதுக்கு என்னமோ அலையணுமா, புதுசாக எங்கேயோ தேட வேண்டிய அவசியமே கிடையாது. அல்லாஹ் வழியை சொல்லி கொடுக்குறான், தேட வேண்டாம். நீங்கள் வேற எங்கேயும் தேட வேண்டாம். அல்லாஹ்வுடைய வேதம் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய திருக்குர்ஆன் இருக்கிறது. எந்த நாளே எந்த நேரத்தை எந்த இரவில் புனிதம் என்று அல்லாஹ் சொன்னானோ, எப்படி எத்தனை மாதங்கள் புனிதம்? 1000 மாதங்களை விட. சுப்ஹான் அல்லாஹ், நினைச்சு பார்க்க முடியுதா? 1000 மாதங்களை விட ஒரு சிறந்த இரவு. அந்த 1000 மாதங்களுக்கு அவர் கணக்கிட்டு போட்டு சொல்றாங்க, 83 வருடம் இந்த உலகத்தில் வாழ்ந்தால் நன்மை சம்பாதிக்க முடியாது. நமது தாருஸ்ஸலாம் வாழ்வியல் பயிற்சி மையத்தில் இஸ்லாத்தை கற்க வருவோருக்கு உணவு, தங்குமிடம், ஹத்னா, அபிடவிட் மற்றும் பெயர் மாற்றம் உள்ளிட்ட அனைத்தையும் செய்து கொடுக்க நபர் ஒருவருக்கு ரூபாய் 15,000 செலவாகிறது. இறையருளால் அதற்குரிய வாய்ப்பும் வசதியும் பெற்றவர்கள் ஒருவருக்கோ இருவருக்கோ தம்மால் இயன்றவருக்கு பொறுப்பேற்று இப்பணியில் தம்மையும் இணைத்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இம்மையின் மூலம் மறுமையை வெல்லும் மகத்தான பணிகள் தொடர உங்கள் துஆக்களை கேட்கிறோம். சிந்தனை, செயல், பொருளாதாரம் உள்ளிட்ட அனைத்து வித ஒத்துழைப்பையும் உங்களிடம் எதிர்பார்க்கிறோம். உங்களுடைய ஜகாத் மற்றும் நன்கொடைகளை கீழ்கண்ட வங்கிக் கணக்கில் அனுப்பவும். அப்படி 83 வருஷம் வாழ்ந்திருந்தாலும் அதில் அவர் நன்மை செய்திருந்தாலும் அதில் எந்த அளவுக்கு நன்மைகள் செய்வாரோ அது போன்ற ஒரு நன்மைகளை, அதை விட கூட நன்மைகளை இந்த இரவுல அந்த பாக்கியம் பொருந்த அந்த நேரத்தை அவர் அடைந்து கொண்டால் நன்மை பெற்றுக்கொள்வார். அப்போ அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய உள்ளத்தில் ஒரு சந்தேகமாக இருக்கணும், ஒற்றப்பட இரவு தானா அல்லது கடைசி 10 நாளா? இருந்தாலும் பரவாயில்ல, கடைசி 10 நாள் கூட்டம் வரணுமா இல்லையா? அதுனா நம்ம கூட தேர்வு இருக்கு. ஒரு விஷயம் எப்படின்னா, மனிதனுடைய நிலையை பொறுத்தவரை சாய்ஸ் இருக்குல்ல, அந்த சாய்ஸ்க்கு ஒரு வியாக்கியான மக்கள் பேசுவான். சாய்ஸ்னு புரியுதா? அதாவது வாய்ப்புகள். செஞ்ச பிரச்சனை இல்லைப்பா, செய்யல குற்றம்லாம் கிடையாது. இந்த வார்த்தை இருக்குல்ல, சுபஹான் அல்லாஹ், அதை போட்டு வெட்டுன்னு நினைக்கிறேன். அந்த வார்த்தையை நிறையா பயன்படுத்தி மக்களை கெடுத்து வச்சிருக்கிறாங்க. செஞ்சா நன்மை, செய்யல குற்றம் இல்லை. ஏன் நன்மை செஞ்சு சொல்லிட்டு வேண்டியது தானே? எப்பா நன்மை வேணும் செஞ்சுக்கப்பா சொல்லிட்டு முடிச்சிட வேண்டியது தானே? செய்யலைன்னா குத்தம் இல்லை. இந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு எங்கே பார்த்தாலும் யாரை கேட்டாலும் இந்த வார்த்தை வந்துட்டே இருக்கு. இப்போ செய்யறதுனால என்ன ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இன்றைக்கு இருந்தவன் நாளைக்கு இல்லை, இன்னைக்கு பேசிட்டு போனவன் நாளைக்கு இல்லை. இந்த ரமலான் மாதத்தில் இந்த ஊரில் மட்டுமே நான் இந்த ஒரு மாதத்துக்குள்ள அதிகமான மக்கள் மௌத்தா இருக்கிறார் செய்தி வந்து கொண்டே இருக்கிறது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட நண்பர் கூடிய ஒரு பழக்கமான மாமனார் இறந்துட்டார் செய்தி வருகிறது ரமலான் மாதத்தில். அப்போ இன்றைக்கு இருக்கிற நாளைக்கு இல்லாத ஒரு உலகம். அப்படியான உலகத்தில் வாழ்கிற நாம் வணக்க வழிபாடு விஷயத்தில் நம்ம கணக்கு பார்த்துட்டே இருந்தோம்னு சொன்னா அல்லாஹ் நம்ம விஷயத்தை கணக்கு பார்த்தா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அல்லாஹ் நம்ம விஷயத்தில் கணக்கு பார்த்துட்டோம்னு சொன்னா ஒன்று ஏதாவது பண்ண முடியுமா?
ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? அப்போ அல்லாஹ் சொல்லுகிறான், இவங்க வெற்றியாளர்கள் என்றால் அவர்கள் வணக்க வழிபாடு விஷயத்தில் நேர்வு விஷயத்தில் தெளிவாக இருப்பார்கள். ஒரு செய்தி. அடுத்த வெற்றியாளர் லிஸ்ட் போடுறோம். இந்த லிஸ்ட்டில் நம்மளா இருக்கிறோமா என்பதை கொஞ்சம் எல்லாருமே மனசாட்சி பிரகாரம் உடைய உள்ளத்தை கையை வச்சு கேட்டுங்க. அழகாக சொல்கிறான். எந்த அளவுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, ஆல இம்ரான், அந்த ஆல இம்ரானில் 3வது அத்தியாயம் 104வது வசனம். அதில் சொல்கிறான், வல்தக்கும் மின்கும் உம்மத்துன், உங்களில் ஒரு கூட்டம் இருக்கட்டும். அது எந்த கூட்டம்? எப்படிப்பட்ட கூட்டம் தெரியுமா? நல்வழி பக்கம் நல்லதை பக்கம் அழைக்கக்கூடிய ஒரு கூட்டம். அந்த கூட்டம் தான் இப்போ கேள்வியாக இருக்கு. வல்தக்கும் மின்கும் உம்மத்துன், உங்களில் ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கட்டும். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? நன்மை பக்கம் அழைக்கக்கூடியவர்கள். நன்மையை அழைக்கக்கூடிய ஒரு கூட்டம் எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கட்டும் அல்லாஹ் சொல்றான். நீங்க இருந்துகிட்டே இருங்க. அவங்க என்ன எப்படி செய்வாங்க அப்படின்னு சொன்னா, யஅமுரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர், அவர்கள் நன்மைகளை ஏவார்கள், தீமைகளையும் தடுப்பார்கள். உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவங்க தான் வெற்றியாளர்கள். அடுத்த வெற்றி யார் வெற்றி? நன்மைகளை ஏவக்கூடியவர்கள், தீமையை தடுக்கக்கூடிய ஒரு கூட்டம். உங்களில் யார் இருக்கிறார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள், அவங்க சொர்க்கவாசி. இந்த நன்மைகளை ஏவி தீமைகளை தடுக்கக்கூடிய கூட்டம் இங்கே இருக்கா? நம்ம இருக்கிறோமா? எல்லாரும் வேண்டாம், ஒவ்வொரு நபரும். அல்லாஹ் சொல்றான், நன்மைகளை ஏவி தீமைகளை தடுக்கக்கூடிய ஒரு கூட்டம் கூட இருக்கட்டும். அவன் யார் இருக்கிறார்களோ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான், சொர்க்கவாசி. ஏன் அப்படின்னா, நன்மைகளை ஏவும் போதும் தீமைகளை தடுக்கும் பொழுதும் அவருடைய வாழ்க்கையில பல பிரச்சனைகளை அவர் சந்தித்து கொண்டே இருப்பார்கள். ஏதேனும் சோதனைகள் வந்து கொண்டே இருக்கும். அப்படியெல்லாம் வருகிற பொழுது எவர் அந்த விஷயத்தில் பொறுத்து கொண்டு வாழ்கிறாரோ, தனக்கு தற்காத்து கொண்டு வாழ்கிறாரோ, அவங்க வெற்றி பெற்றாங்க எப்படி நல்லா சொல்கிறோம். நம்ம இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையில், நம்முடைய கண் முன்னால் தீமையே நடக்கல. யாராவது ஒரு ஆள் சொல்லாமா? என்னோட கண்ணை முன்னாடி எங்குமே தீமையே இல்லாத பாய், எல்லாம் அந்த அளவுக்கு அல்லாமல் குயும் மௌலானா மௌலாக்கள் அப்படி இருக்கிறாங்க. யாரும் தீமையே செய்ய யாராவது ஒரு ஆள் சொல்ல முடியுமா? ஒரு ஆள். அப்போ தீமை நடக்குது விளங்கிக்கிறோம்ல, தவறுகள் நடக்கிறது. இன்னொரு விஷயம் கேட்போமே, நம்முடைய வீட்டில் நம்முடைய பிள்ளை, நம்முடைய பெண் பிள்ளையோ அல்லது ஒரு ஆண் பிள்ளையோ ஒரு தவறான ஒரு செயலை செல்ஃபோன்லேயோ அல்லது டிவிலையோ பார்க்குறாங்க. என்ன செய்வோம்? நிஜி மிரட்டுவோம். வேற என்ன செய்வீங்க? சத்தம் போடுவோம். வேற அடிப்போம். இவ்வளோ விஷயம் இருக்குல்ல. ஏன் இந்த விஷயம் வருது? நமக்கு உணர்வு வருது. நம்முடைய பிள்ளை சொல்லுங்க தவறான பக்கம் போயிடக்கூடாது, தவறான சிந்தனை வந்து விடக்கூடாது. அதான காரணம். வேற காரணம் இருக்கா? வேற எதுவும் கிடையாது. அவ காரணம் நோக்கம் ஒன்று தான். நம்மளுடைய பிள்ளைகளை பொறுத்தவரையில் எந்த நிலையுமே தவறான பக்கம் போயிடக்கூடாது, தவறான செயல் செய்துவிடக்கூடாது. அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் பெண் பிள்ளையாக இருந்தாலும் செய்துவிடக்கூடாது என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கு. அப்போ அதனால் நம்ம என்ன செய்கிறோம்? கண்டிக்கிறோம், முடிஞ்சவரை அடிக்கவும் செய்கிறோம். அதே போல தானே சமூகம் செஞ்சிட்டு இருக்கு. சமுதாயத்தில் எவ்வளோ சீர்கேடு நடந்து கொண்டு இருக்கிறது. சமுதாயத்தின் நிலைகளை பார்த்தோம் என்றால், எந்த பிள்ளைகள் விஷயத்தில் நாம் கண்ணும் கருத்துமாக இருக்கிறோமோ, இன்னைக்கு அந்த பிள்ளைகள் எல்லாம் இன்னைக்கு அவருடைய செயல்பாடுகளில் அவ்வளோ மாற்றங்களை பார்க்க முடிகிறது. பைக்கில் சுற்றுறான்ல 3 பேர் 4 பேருன்ட்டு, முடியெல்லாம் வித்தியாசமாக இருக்கு. பறக்கிறாங்க அப்படியே, கேட்டால் புள்ளிங்கங்கிறாங்க. என்னப்பா அது? எப்போ நாங்களும் புள்ளதாப்பா. அது வேற போய் நாங்கள் புள்ளிங்கோ, இந்த கோ ஒன்று சேர்த்துக்கிறாங்க. அவருடைய ஆடை காசு கொடுத்து கிழிச்ச ஆடையை வாங்குற பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்கள தான் இருக்கும். நம்முடைய ஆடை வந்து கிழிஞ்சிடக்கூடாது தானே பெருநா ட்ரெஸ்லாம் எடுக்கிறோம். பசங்க பார்த்தோம் அப்படின்னா அப்படியே கிழிஞ்ச ட்ரெஸ்ஸையே காசு கொடுத்து வாங்குறாங்க. ஒரு பையன் ஜீன்ஸ் பேண்ட் கோடு கோடாக போட்டிருக்கான். என்ன ரேட்டான்னு விசாரிக்கிறான். 3500 அப்படிங்கிறான். நான் 10 மணி சட்டை எடுப்பேன்டா. அப்போது இது ஒரு பக்கம் நம்ம சிரிப்பு வருது.
கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். பிள்ளைகளுடைய மனநிலை, அவங்களுடைய செயல்பாடுகள், அவருடைய வாழ்க்கை, இந்த நிலை எதை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க என்கிற சிந்தனையே இல்லாமல் இருக்கிறதுனால இன்னைக்கு சமூகத்தில் அவ்வளோ பெரியான சீர்கேடை பார்த்து கொண்டே இருக்கிறோம். எதனால் அல்லாஹ் கேட்குறான்ல, உங்கள்கிட்ட ஒரு கூட்டம் இருக்கட்டும், அவங்க நன்மைகளை ஏவி தீமையை தடுப்பாங்க, அவங்க தான் சிறந்தவர்கள், அவங்க தான் வெற்றியாளர் சொல்கிறான. நாம் அந்த வெற்றியாளர் ஆக வேண்டும் என்றால் நம்முடைய செயல் திட்டம் எதுவாக இருக்க வேண்டும்? சொல்லுங்க. சொர்க்கத்துக்கு போகணும் தானே? என்னஜி? குடும்பத்திலேருந்து ஆரம்பிக்கணும். சூப்பராக சொல்லிட்டீங்க. குடும்பத்திலேருந்து ஆரம்பிக்கணும். வேற நம்மள்ட்ட இருந்து. குட்ஸ், சரியான செயல். வேற இந்த பக்கம் தாவா பணிகள் அதிகமாக இருக்க வேண்டும். சரி, அப்போ வெற்றிங்கிற விஷயம் எதை நோக்கி வருகிறது என்றால் தாவா பணியில் ஈடுபடுகிற பொழுது அந்த வெற்றியாளர் நமக்கு வழங்குகிறான். இஸ்லாமிய மார்க்கம் கிடைப்பதற்கு முன்னால் சஹாபாக்களுடைய வாழ்க்கை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கு எந்த சஹாபாக்களை அல்லாஹ் உயர்ந்து பேசுகிறானோ, எந்த சஹாபாக்களுடைய பற்றுகளை போட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இவர்களெல்லாம் சொர்க்கவாசி என்று சொன்னார்களோ, அத்தனை சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை பார்த்தோம் என்றால் தாவா பணியில் அப்படியே பம்பரமாக சுற்றினாங்க. சாதாரண விஷயம் அல்ல. எந்த சஹாபாக்களை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அப்படியே கண்மணிட்டு சொன்னார்களோ, என்னுடைய சஹாபாக்கள் செய்கிற தர்மத்திற்கு ஈடாக நீங்கள் செய்யக்கூடிய தர்மம் இருக்குல்ல, மலை அளவு கொடுத்தாலும் சரி, என் சஹாபாக்கள் என்னுடைய தோழர்கள் 2 கை அளவு கொடுக்கக்கூடிய தர்மத்துக்கு ஈடாக சொன்னாங்களே, அப்படியான ஒரு சிறந்த மக்களாக எப்போது அவர்கள் மாறினார்கள் என்றால் இஸ்லாமிய மார்க்கத்தை கிடைத்த பிறகு. அல்லாஹ் சொன்னாலே, என்னுடைய நேர்வழி அவர்கள் கிடைத்து விட்டால் அவங்க தெளிவாக நேராக இருப்பார்கள். அல்லாஹ் சொன்னால, அந்த நேரான விஷயத்தில் அவர் தெளிவாக இருந்தார்கள். பம்பரமாக சுற்றினாங்க தாவா விஷயத்தில். அல்லாஹ் குறித்து சொல்வதற்கு, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எடுத்து சொல்வதற்கு அன்றைக்கு சஹாபாக்கள் பம்பரமாக சுற்றினார்கள். இன்றைக்கு நாமெல்லாம் இஸ்லாமியலாக இருக்கிறோம். நாமெல்லாம் கஷ்டப்படாமல் இருக்கிறோம். விஷயம் அதுதான். அன்றைக்கு சஹாபாக்கள் கஷ்டப்பட்டாங்க, அதன் பிறகு வந்திருக்கக்கூடிய மக்கள்லாம் கஷ்டப்பட்டார்கள். இன்னைக்கு நம்ம ஜாலியாக ஏசிலாம் போட்டு எங்கே பார்த்தாலும் ஃபேன்லாம் சுத்த விட்டு அந்த காற்றுல சரி சில மக்களுக்கு கண்ணவும் சுத்த விட்டு இருக்குல்ல. அப்போ இப்படியெல்லாம் இருந்த சஹாபாக்கள் ஒரு கட்டத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ரலி அல்லாஹு அன்ஹு வ ரது அன்ஹு, அவர்களை நாம் பொருந்து கொண்டோம், அவர்கள் என்னை பொருந்து கொண்டார்கள். எப்படிப்பட்ட ஒரு வாசகம்! அல்லாஹ் சொல்றாங்க, சஹாபாக்களை பற்றி சொல்றான், நாம் அவர்களை பொருந்து கொண்டோம், அவர்கள் என்னை பொருந்து கொண்டார்கள். ஏன்? அவர்களுக்கு பற்றி இருக்கக்கூடிய ஒரு நெருக்கம். அல்லாஹ் எதை செய்வான் எதை செய்ய மாட்டான் என்கிற விஷயத்தில் தெளிவாக அவர்கள் புரிந்து கொண்டார்கள் என்றால் அதனால தான் அல்லாஹ் சொர்க்கவாசி அப்படின்னா. சொர்க்கவாசி சும்மா சொல்லிடுவான் அல்லாஹ்? சொர்க்கவாசி சொல்ல மாட்டான்ல சும்மா. அதற்கான அவங்க என்ன செய்யாங்க? உழைத்தார்கள், அதற்காக கஷ்டப்பட்டார்கள், தாவா காலத்தில் நின்று அவங்க போராட்டம் செய்தார்கள். அந்த தாவா காலம் தான் நமக்கு இப்போ தேவை. தாவாவை நம்ம செய்யாமல் விட்டோம் அப்படின்னா அல்லாஹ்விடத்தில் கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்படும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாலும் ஹஜ்ஜத் விதாவில் இந்த செய்தியை வந்திருக்கக்கூடிய மக்கள் வராத மக்களை கொண்டு சேர்த்துருங்க. இங்கெல்லாம் நம்ம வந்திருக்கிறோம், ஏன்னா ஒரு 200-250 பேர் இருப்போமா? எல்லாருமே சாட்சி. இந்த சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய பிள்ளை வரைக்கும், வயசான டிக்கெட்லேருந்து தூங்குற டிக்கெட் வரைக்கும் எல்லாம் சாட்சி. இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள் வராத மக்களிடத்தை சொல்வது உங்கள் மீது கடமை. அந்த கடமைகளை நீங்கள் செய்யா விட்டு விட்டால் நாளை மறுமை நாளில் அல்லாஹ் உங்கள்கிட்ட கேள்வி கேட்பான். அந்த கேள்விக்கு பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் சொல்லக்கூடிய வாசகம். அப்போ நம்முடைய வாழ்க்கையை பொறுத்தவரையில் இன்னைக்கு சமூகம் சீர்கட்டு போய் கொண்டிருக்கிறது என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே தாவாக்கால ரொம்ப அவசியம். அழைப்பின் பக்கம் அழைப்பது, மார்க்கத்தை குறித்து பேசுவது ஒரு பிரச்சார மேடை போட அவசியம் கிடையாது. ஒருவரை பார்க்குறீங்க, சந்திக்கிறீங்க, பேசுறீங்க, அவர்கிட்ட ஒரு குறையை கண்டால் எப்போ இது தப்புப்பா செய்யாதுன்னு சொல்லுங்க. பசங்க முன்னெல்லாம் ஒரு காலம் இருந்துச்சு, புகைப்பிடிப்பாங்களே பசங்க, பெரிய ஆட்கள் கூட மறைஞ்சு பிடிச்சிட்டு இருந்தாங்க ஒரு காலகட்டம். புகைப்பிடிக்கக்கூடிய விஷயம் இருக்குல்ல, அது பெரிய ஆட்கள் கூட தெரியாமல் மறைஞ்சு மறைஞ்சு அடித்து கொண்டிருக்கக்கூடிய சூழல் ஒரு பக்கம் இருந்தது. இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு? அதே பெரிய ஆட்கள்
மறைஞ்சு அடிச்சிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு சின்ன பிள்ளைங்களாம் ரோட்டில் ரெண்டு சர்வ சாதாரணமாக ஸ்டைலாக ஊதுறோம். அந்த பழைய காலத்தில் அந்த சூப்பர் ஸ்டார்லாம் வருவார்ல, அப்படி தூக்கி ஸ்டைலாக தூக்கி போடுவார் இல்லையா? அந்த ஸ்டைலுக்கு இன்னைக்கு நம்ம மக்கள் ஆகிற பின்னவே பார்க்கும். என்ன காரணம்? கொண்டு போய் சேர்க்கல. மார்க்கத்தை குறித்து இன்னும் மக்களிடத்தில் சரியான முறையில் சொல்லாதனுடைய விளைவாக இன்னைக்கு இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பல இளைஞர்களுடைய நிலை ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு, கஷ்டமா இருக்கு. நோம்பு வைத்து கொண்டு ஜூஸ் கடையிலையும் டீ கடையிலையும் இன்னைக்கு சிகரெட்டு கடைகள்லையும் போய்விடக்கூடிய இளைஞர்களை பார்க்கிறோம் என்றால் அவர்களுடைய தவறுகளுக்கு நாமும் ஒரு காரணம். புரிஞ்சுக்கங்க, அவங்க மட்டும் காரணம் இல்லை. அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா, அப்துல் காதர் பார்த்துட்டே இருந்தார், அப்துல் ரஹ்மான் பார்த்து கொண்டே இருந்தார், ஆமினா பார்த்துட்டே இருந்தாங்க, ஐஷா பார்த்துட்டே இருந்தாங்க, எங்கள்கிட்ட உங்களுடைய தவறுகளை யாரும் சுட்டி காட்டவில்லை என்று யாராவது ஒருவர் அல்லாஹ்விடத்தில் கையேந்து விட்டால் நம்முடைய நிலைகள் என்ன? நீங்கள் அனாதை குழந்தைகளை ஆதரிக்க விரும்புகிறீர்களா? தந்தை இழந்து தரமான உணவின்றி நல்ல உடைகளின்றி சரியான வழிகாட்டுதலின்றி அனாதைகளாக வாழும் இந்த குழந்தைகளுக்கு உதவும் கரங்கள் தான் தாருல் இல்ம் உதவும் கரங்கள். அல்லாஹ்வின் உதவியால் 2010 10 குழந்தைகள் என்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த உதவும் கரங்கள் சமூகத்தில் கவனிப்பாரற்று அதிகரித்து வரும் அனாதை குழந்தைகளை கருத்தில் கொண்டு தற்போது 160 குழந்தைகளுக்கு மேல் பொறுப்படுத்தி செயல்பட்டு வருகிறது. இவர்களின் கண்ணீரை துடைத்திட நீங்கள் தாராளமாக உதவுங்கள். உங்கள் ஜகாத் மற்றும் சதக்காவை அனுப்ப வேண்டிய முகவரி தாருல் இல்ம் நம்பர் 64 பார்த்தசாரை தெரு, பழைய வண்ணாரப்பேட்டை, சென்னை 21. வெப்சைட் தாருல் இல்ம் hh.com. தொடர்புக்கு 9840725020 9600055060. அப்ப வெற்றியாளர்கள் என்று லிஸ்ட் வரும்பொழுது அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் நன்மைகளை ஏவார்கள், தீமைகளை தடுப்பார்கள். அடுத்தது அல்லாஹ் ஒரு விஷயங்கள் சொல்கிறான். அந்த நன்மைகளையும் தீமைகளையும் யார் தெளிவாக செய்வார்கள் என்று சொல்லும் பொழுது அடுத்த கட்டமாக அல்லாஹ் சொல்றான், ஒரு வணக்கத்தை சேர்த்து சொல்றான். அதே வசனத்தை தான் 23வது அத்தியாயத்தில் 2வது வசனம். எப்படி ஃபர்ஸ்ட் அல்லாஹ் சொன்னான் அஃப்லஹுல் முஃமினூன் சொன்னானோ, அடுத்த வார்த்தை அல்லாஹ் சொல்றான் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன், அவர்கள் தொழுகையில் ரொம்ப பணிவோடு தொழுவார்கள். தொழுகை இருக்குல்ல, தொழுகையில் பணிவு நம்மள்ட்ட இருக்கான்னு பார்க்கணும். அதுதான் கேள்வியாக இருக்கு. இப்போ தொழுகிறோம், ஜமாத்தோடு தொழுகிறோம், தனியாகவும் தொழுகிறோம். அந்த ஹாஷுன்னு சொல்லுவாங்க பணிவு, அந்த பணிவு நம்மகிட்ட இருக்கா அப்படி கேள்வியாக இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட அவசியம் இல்லை, ரொம்ப ஈஸியாக சொல்கிறோமே. நம்ம வேலை செய்யக்கூடிய முதலாளிகிட்ட ஒரு லீவு கேட்குறதா இருந்தாலும் அல்லது அவர்கிட்ட வந்து ஏதாவது பொருளாதாரத்தை கேட்பதாக இருந்தாலும் அந்த நேரத்தில் நம்ம தெரியாமல் ஒரு பணிவு வரும், தெரியுமா? தெரியுங்களா? ஒரு பெரிய கம்பெனியில் வேலை பார்க்குறோம், ஒரு பெரிய ஐடி கம்பெனி, அது சாதாரண ஒரு ஷேன் வச்சு போகிற கம்பெனி. அப்படி அந்த நேரத்தில் நமக்கு ஒரு பெரும் பொருளாதார நெருக்கடி, ஏதோ ஒரு ஆப்ரேஷன், ஏதோ அர்ஜென்ட். அந்த அர்ஜென்ட்டுக்காக வேண்டி அவர்கிட்ட காசு கேட்க போகணும், காசு கேட்கணும். கேட்பதுக்கு முன்னால் வரையிலும் இவர் தருவாரா தரமாட்டாரா, கேட்கலாமா கேட்க வேண்டாமா அப்படி இருக்கும்ல. சரி இருந்தாலும் கேட்க போகும், கேட்டுருவோம். அப்படி போகும்பொழுது அந்த நேரத்தில் நமக்கு ஒரு பணி வரும்ல, வருமா இல்லையா? நம்ம தெரியாத வருது, நம்ம இப்படி போகும் நடிக்கணும் கிடையாது. அந்த நேரத்தில் உண்மை சொல்லி ஒரு லீவு கேட்பதாக இருந்தாலும் ஒரு பணத்தை கேட்பதாக இருந்தாலும் அந்த நேரத்தில் நம்ம அறியாமலேயே ஒரு பணிவு வரும். அங்கே போய் ஏங்க ஒரு நாள் வேலை வேணும், எனக்கு வேலை நிறையா இருக்குது, பெருநாள் வேலை நிறையா இருக்குது, லீவ் கொடுங்க அப்படின்னா அவர் என்ன சொல்லுவார்? என்னங்க சொல்லுவார்? போடுறையோ போயா லீவ் வேணுமாம்ல, உன் கணக்கு என்னோட முடிச்சு இன்னும் வரவே கூடாது, வெட்டி விட்டுருவார். அதே நேரத்தில் பாய் இவர் இருக்குது, வேலைலாம் இருக்குது, வீட்டுக்கு அவர் தனியாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறா, ஏதாவது போனால் ஒத்தாசையாக இருக்கும், என்ன பெருநாள் நிறைய வேலைகள் இருக்குது, காய்க்கு காசுலாம் வேணும், செலவுக்கு வேணும், கொஞ்சம் கணக்கு இது பார்த்து கொடுத்தீங்கன்னா வசதியாக இருக்கும் அப்படின்னா, அப்படியாப்பா சரிப்பா சாயங்காலம் வாங்கிக்கோ, நைட்டு வாங்கிக்கோ, கேட்குற விதம் இருக்குல்ல. எல்லாம் சொல்கிறான் இந்த ஹாஷி வந்து உங்களுக்கு ரொம்ப அவசியம். பணிவு, தொழுகையில் பணிவு இல்லைன்னு சொன்னால் நம்முடைய தொழுகை கூட அங்கீகரிக்கப்படாது. தொழுகையுடைய பணிவு வந்து ரொம்ப அவசியம். முஸ்லிமுடைய அடிப்படை
முஸ்லிமுடைய முதல் வணக்கமாக இருப்பது தொழுகை. அதானே? ஒரு ஆள் களிமா சொல்லிட்டாங்க அப்படின்னா முதல் வணக்கம் என்ன அமையுது? தொழுகை தான். சரி, இங்கே யாராவது களிமா சொல்லி இஸ்லாத்து வந்திருக்கிறோமா? களிமா சொல்லி அல்ஹம்துலில்லாஹ். மற்றவர்களெல்லாம் தாய் தகப்பன் ஆல்ரெடி பாட்டன் முப்பாட்டன் அந்த ஒரு சரவணெலாம் வந்துருப்போம். எதுக்காக அந்த வார்த்தை நான் கேட்டோம் அப்படின்னா, இந்த கலிமாவுடைய வேல்யூ ரொம்ப அதிகம். கலிமாவுடைய வேல்யூ யாரும் மக்களை கொண்டு சேர்க்கிறதே கிடையாது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற அந்த வார்த்தை இருக்குல்ல, அதனுடைய வலிமையை பற்றி அல்லாஹ்வுடைய ஒரு விஷயம் சொல்லும்பொழுது, கியாமத்து நாளில் மனிதனுடைய நிலை, அவன் செய்த நன்மைகள் அவன் செய்த தீமைகள்லாம் அப்படியே தூக்கி வீசப்படுமா. அவனுடைய தீமைகள் அவனுடைய ஏட்டை தூக்கி வீசும்பொழுது கண்ணுக்கு எட்டின தூரம் இருக்குமா. கண்ணுக்கு அப்படியே எட்டின தூரத்தில் அவர் செய்த பாவம் எல்லாம் ஒரு குமிஞ்சு நிற்கும். இது நினச்சிடுவார், முடிஞ்சு நம்ம கதை, நம்ம அவ்வளோதான், அதிகம் நேரம் நரகம்தான். அப்படி இருக்கும் பொழுது உள்ளத்தில் கொஞ்சம் ஈமான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது லைட்டாக. அப்போ சகாபாக்கள் என்ன செய்கிறாங்க தெரியுமா? இந்த இடம் போடக்கூடிய வானவர்கள் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஒரு பக்கம் அவன் செய்திருக்கக்கூடிய தீமைகளையும், மற்றொரு பகுதியில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற ஒரு தகடு தூக்கி வச்ச பிறகு இது என்ன செஞ்சிடும்? இடம் கூட வந்துடும், அது மேலே போயிடும். ஒரு வேல்யூக்காக ஹதீஸை சொல்கிறான். இது ரொம்ப பெரிய விஷயம். இந்த செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, முஆத் பின் ஜபல் அவங்க சிரியா நாட்டுக்கு அனுப்புகிறாங்க. ஆளுநராக அனுப்பும்போது ஒரு விஷயங்களை சொல்லி அனுப்புகிறாங்க. முஆதே, நீங்கள் ஏற்கனவே ஒரு வேதம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமூகத்தை நோக்கி நீங்கள் போகிறீங்க. அவங்கள்ட்ட போகும்போது எவ்வளோ நாசுக்காக பேச முடியுமோ, என்னென்ன விஷயங்கள் சொல்ல முடியுமோ அந்த ஸ்டைலில். தாவா காலத்தில் கரண்டும் கூட போகலாம் கூடாது. நிதானம் ரொம்ப அவசியம், பொறுமை ரொம்ப அவசியம். கரண்டும் கூட போனோம்னு சொன்னால் இந்த மார்க்கத்தில் யாரும் இருந்திருக்கே மாட்டாங்க. அல்லாஹ் சொல்கிறான் ரசூலா பற்றி சொல்லும்பொழுது, நீங்கள் ரொம்ப ரொம்ப வேகமாக கோபமாக நீங்கள் நடந்திருந்தால் அவங்க உங்களை விட்டு எப்படியோ ஓடி இருப்பாங்க. நீங்கள் ரொம்ப நிதானமாக இருந்தனால உங்கள் கூட அவங்க இருந்தாங்க என்கிற செய்தியை எல்லாம் சொல்லித்தரான். அப்படி சொல்லும்பொழுது நீங்கள் அவரிடத்தில் கலிமாவை சொல்லுங்கள், இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்க வேண்டும் என்கிற செய்தியை அவங்க சொல்லுங்கள். அந்த கலிமாவை அவர் ஏற்றுக்கொண்டு விட்டால் நீங்கள் அடுத்ததாக சொல்லுங்கள், உங்களுக்கு தொழுகை கடமை, தொழுகை கடமை என்று சொன்னார்கள். இந்த தொழுகையை கடமைன்னு மார்க்கு சொல்லுது அப்படின்னா, வணக்க வழிபாடுகள் விஷயத்தை பொறுத்த வரையில் நீங்கள் எதை செய்தாலும் சரி, அல்லது தான தர்மங்கள் விஷயத்தில் எதை செய்தாலும் சரி, அல்லது நல்ல காரியங்கள் விஷயத்தில் நீங்கள் எதை செய்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில் தொழுகை மட்டும் சரியாக இருந்துவிட்டால் மற்ற விஷயங்கள் எல்லாம் லேசாக அமைதிடும். அல்லாஹ் சொல்கிற ஒரு விஷயம் சொல்லும்பொழுது சூரத்து பக்கராவில் 45வது வசனம் சொல்கிறான், வஸ்ஸைனு பிஸ் சபுரி வஸ்ஸலாத். எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம்ல இந்த வசனம். என்ன அது தமிழ்? வஸ்ஸைனு பிஸ் சபுரி வஸ்ஸலாத். நல்லா சவுண்டாக சொல்லுங்களேன். தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறது, உதவி தேடுது. அப்போ ஃபஸ்ட்டு தொழுகை வந்துருச்சுல்ல. தொழுகை இல்லாமல் நம்முடைய தேவைகளை கேட்டால், நம்முடைய பிரார்த்தனைகள் செய்து கொண்டால், எனக்கு காசு வரணும், என் வியாபாரத்தில் கடுமையாக இருக்கணும், வியாபாரம் அப்படி பிச்சுட்டு ஓடணும், நான் நல்லா சம்பாதிக்கணும், என்னுடைய பிள்ளைகள்லாம் நல்லா இருக்க வேண்டும், என்னுடைய மனைவி மக்கள் எல்லாம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்கிற எந்த பிரார்த்தனை நாம் செய்வதாக இருந்தாலும் அதற்கு அடிப்படையான ஒரு விஷயத்தை எல்லாம் சொல்லித்தரான். தொழுகை உங்கள்கிட்ட இருக்கணும். முஸ்லீமுக்கும் காஃபிருக்கும் உள்ள ஒரு அடையாளம் தொழுகையே சொன்னாங்க. அந்த தொழுகையில் நம்ம இடத்துல பணிவு இல்லை என்றால், ஒரு நிதானம் நம்முடைய இடத்துல இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையை அது மாறிடும். எந்த அளவுக்கு எல்லாம் சொல்கிறான், தொழுகை சில மக்களுக்கு ரொம்ப பாரமாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. தொழுகை இருக்குல்ல, தொழுகை சில மக்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எந்த அளவுக்கு? வ இன்னஹா ல கபீரத்துன் இல்லா அலா ஹாஷியும்.
தொழுகை யாருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னா, பணிவோடு தொழக்கூடிய மக்களுக்கு தொழுகை ரொம்ப நிதானமாக இருக்கும். யார் இடத்துல பணிவு இல்லையோ அவர்களுக்கு இது சிரமமாக இருக்குமா. இனி நம்ம சில மக்களை பார்க்குறோம், தொழுகையில் அவங்க நிற்கிற ஸ்டைலே வேற. சட சட சடசன்னு ஓடிடுறது, ரொம்ப வேகமாக குனிறது, கிடைச்ச இடத்துல அப்படியே நின்றுக்கிறது. இவ்வளோ இடம் கிடக்குங்க, எல்லாரும் செவுத்துக்கிட்டே தான் நிற்கும். சில மக்கள் பார்த்தோம். என்ன காரணம் நினைக்கிறீங்க? ருக்கு போயிடுமா? அதில் இன்னும் கூடுதலாக என்ன அப்படின்னா, தொழுகையில் அவங்களுக்கு ஒரு ஆவல் இருக்குது, ஆசை. ஏன்னா ஆல்ரெடி தக்பீர் கட்டியிருப்பார், அல்ஹம் சூரா ஓதிருப்பார், துணை சூரா ஓதிருப்பார். இதுலேயே ஒரு 10 நிமிஷம் எப்படி தான் போயிருக்கும்ல. அவர் ருக்கு வந்து ரொம்ப ஈஸியாக கிடச்சிது. 10 நிமிஷம் நம்ம நிற்கலை, அவர் வசம் ஓதி முடிச்சுட்டாரு. நமக்கு ருக்கு கிடச்சிட்டுல, நமக்கு சுஜி ஒரு ரக்காது முடிஞ்சிடப்பா ஈஸியாக. அந்த சிந்தனை, அதில் ஓட்டம், அதில் ஒரு வேகம், அதெல்லாம் கிடச்ச நேரத்தில் டக் டக் என்ன தெரியல, எல்லாம் காப்பாற்றணும் போங்க. இதில் தொழுகை சம்பவம் ஒரு விஷயம் சொல்கிறேன். அதில் நிற்கிறனால என்ன உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா, சில மக்கள் ஒளி செஞ்சுட்டு அந்த வழியாக தான் வராங்க, அவங்களுக்கு இடம் இருக்க மாட்டேங்குது. சில மக்கள் முன்னரே வந்துடுறாங்க. அந்த இடத்துல நீங்கள் தொழுவதன் மூலமாக அவங்களுடைய காலேஜ் பட்டு பட்டு ஃபுல்லாக அங்கே ஈரமாக இருக்குது. ஈரத்திலே நீங்களே செஞ்சால் சரி, அந்த இடத்த நீங்கள் தான் யூஸ் பண்ணுறீங்க. அவங்க எல்லாம் ஒளி செஞ்சுட்டு அந்த வழியாக வராங்க, ஃபுல்லாக ஈரமாகுது, அங்கே அழுக்காக இருக்குது. உங்களுக்கு தொழுகை கிடைக்கணும், ருக்கு கிடைக்கணும், தொழுகையை ஒரு ரக்காயத்து முடிக்கணுங்கிறதுக்காக வேண்டி நீங்கள் தொழுவுறதுனால மற்றவங்களுக்கு அது லேட் ஆகுது. உங்களுடைய தொழுகை என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க அந்த நடந்திருக்கக்கூடிய அந்த ஈரத்திலே நீங்கள் ருக்கு செய்றீங்க, நீங்கள் சஜ்ஜா செய்றீங்க, நீங்களே அங்கே அத்தியாகத்தில் உட்காடுறீங்க. என்ன சொல்லுது மார்க்கம் அப்படின்னா, தொழுகையை பொறுத்த வரையில் நீங்கள் நிதானமாக வாங்க, கடைய மாடு மாதிரி வராதிங்க. கடைய மாடுனா என்ன? எங்கே பதில் சொல்லுவாங்க, இங்கே ஏதாவது தெரியுமா? கடைய மாடுனா மயிலாடுதுறை பகுதியில் எப்படி கடைய மாடு அப்படின்னா, மாடு வந்து கூட்டம் கூட்டம் ஓட்டிட்டு வருவாங்க பார்த்துருக்கலாம். கிராமப்புறங்களில் இந்த வெக்க காலம் வந்துருச்சு அப்படின்னா மாடுகளை ஓட்டிகிட்டு வருவாங்க. மாடுனா ஒரு மாடு 2 மாடு வராது, வந்துச்சுன்னா ஒரு 100-150 மாடு ஒரே நேரத்தில் வரும். அந்த மாட்டினுடைய கழுத்தில் சலங்கை கட்டியிருப்பாங்க. அந்த கூட்டமாக ஒரு சவுண்டு கேட்குறதுக்கும் மொத்தமாக ஒரு வித்தியாசம் இருக்குல்ல. சவுண்டு கேட்டுச்சு அப்படின்னா கண்டுபிடிச்சலாம், டேய் கூட்டம் வந்துட்டு இருக்கடா, ஒருத்தன் வளராதீங்க, எல்லாம் ஓடிடுங்கடான்ட்டு. வந்துச்சுன்னா முட்டி தள்ளி போயிட்டே இருக்கும், மிதிச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அவ்வளோ மாடு வரும். சத்தம் எப்படி அப்படின்னா, அது 1 கிலோமீட்டருக்கு அந்தானே வருது அப்படின்னா நமக்கு சத்தம் இங்கே இருக்கும். ஏனை சம்பந்தமாக ஒரு வரி சொல்லுவாங்கல்ல, ஏனை ஏனை வரும் பின்னே மணி ஓசை வரி முன்னும்பாங்கள்ல, அது மாதிரி மாடு கூட்டம் வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே கடுமையான சவுண்டாக இருக்கும். அது நெருங்க 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 காது கொடுத்து கேட்க முடியாது. சட்ட 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 சடன்னு கடுமையாக இருக்கும் சவுண்டு. அது மாடு நடந்தும் வராது, ஓட்டமாக தான் இருக்கும். எங்கெல்லாம் வாய்க்கால பார்க்குதோ, எங்கெல்லாம் தண்ணி பார்க்குதோ, அங்கெல்லாம் ஒரு பாய்ச்சல் பாயும். கொஞ்சம் பச்சை பச்சைன்னு ஒரு புல்லெல்லாம் பார்த்துச்சுன்னா அங்கே ஒரு மாதிரியாக பாய்ச்சல் பாயும், வந்துகிட்டே இருக்கும். அது என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒவ்வொரு வயல்களையும் என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த கடையம் கட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதனுடைய எருவை பயன்படுத்துறதுக்காக வேண்டி ஒரு கொஞ்சம் பொருளாதாரத்தை கொடுத்து, இன்றைக்கி எங்கள் வயலில் கட்டிங்க, இன்றைக்கி எங்கள் வயலில் வளைச்சி போடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதோடைய சாணிக்காக, எருவுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அந்த சத்தம் வருதில்ல, அந்த மாதிரியான ஒரு வாசகம் தான் ரசூலா சொல்கிறாங்க. ருக்குவில் இருக்கும்போது சட சட சடன்னு ஒரு சவுண்டு. limrawedding.com வாழ்க்கை துணையை தேடுவதில் இஸ்லாமிய சமூகத்தில் இருந்த தேக்கத்தை நிறைவு செய்வதற்காக அதிநவீன தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்பட்டதுதான் limrawedding.com. பதிவு நடைபெறுகிறது. முதலில் பதிவு செய்யும் 100 நபர்களுக்கு ரூபாய் 700 மதிப்புள்ள சில்வர் பிளான் முற்றிலும் இலவசம். தொழுகெல்லாம் முடிஞ்சு, தொழுகை முடிஞ்சு கேட்டாங்க, என்னப்பா சவுண்டு, யார் வந்தது? இன்னார் வந்தார், இன்னார் வந்தார். காட்டி கொடுப்போம்ல, சார் இவன் தான் சார் பேசுனா, சார் இவன் தான் சார் ஏற்றி கொடுத்தான், இவன் தான் சார் சேட்டை பண்ணான்னு சொல்லுவோம்ல. அந்த மாதிரி அன்றைக்கு இந்த மக்கள் இன்னார் இன்னார் வந்தார்கள். இப்போ ரசூலா சொன்னாங்க, எப்பா அப்படிலாம் வராதிங்க, தொழுகைக்கு ரொம்ப நிதானம் தேவை, அந்த நிதானத்தோடு வாங்க. தொழுகைக்கு வரும்பொழுது கிடைத்ததை நீங்கள் தொழுவுங்கள், விடுபட்டதை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். வாசகத்தை பார்த்தீங்களா? கிடைத்ததை தொழுவுங்க, ஒரு ரக்காயத்தா முடியட்டும், அத்தேகத்தில் வருது, டைம் கிடைக்குதா, அத்தையும் சேர்ந்துங்க, ரொம்ப நிதானமாக வாங்க, கேஷுவலாக வாங்க.
கிடைத்ததே தொழுவுங்கள், விடுபட்டதை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். மார்க்கமே அனுமதி கொடுக்குது. அது நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா விறுவிறுன்னு வந்துக்கிட்டு நம்ம யாரையும் உள்ளே விட மாட்டேன், நான் தான் நிற்போன்னு நாங்கள் வரைச்சி நிற்கிறனால மற்றவங்களுக்கும் சில சிக்கல்கள் ஏற்படுது. அதை நீங்கள் ஷாலாவது மாற்றிங்க. யாருக்கு தொழுகையில் நிதானம் இருக்கும் என்றால், யார் பணியோடு தொழுகிறார்களோ அவர்கள் தான் அந்த தொழுகையில் நிதானத்தோடு கடைபிடிப்பார்கள். தக்பீர் கட்டும்போது ஒரு நிதானம், ருக்கு போகும்போது ஒரு நிதானம், சுஜூத் செய்யும்போது நிதானம், இருப்பில் உட்காரும்போது நிதானம். அப்போ தொழுகை என்று வந்தால் நிதானம் ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ இதை யார் கடைபிடிக்கிறாரோ அவர் வெற்றியாளர். எப்படி ஒரு மார்க்கம் எப்படி சொல்லுது பாருங்க. நன்மைகள் ஏவி தீமையை தடுக்கணும், தொழுகையில் பணிவு இருக்கணும், தொழுகையில் நிதானம் இருக்க வேண்டும். இது எவரிடத்தில் இருக்கிறதோ அவர் சொர்க்கவாசி என்று மார்க்கம் சொல்வது என்றால், அப்போ தொழுகைக்கான முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளுங்கள். அலட்சியம் வந்துடக்கூடாது. தொழுகை வணக்கத்தை ஏன் மார்க்கம் வலியுறுத்தி சொல்லுது அப்படின்னா, இந்த தொழுகை நாளை மறுமை நாள் உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். அதுக்கு முன்னாடி இன்னொரு செய்தி சொல்கிறான். எந்த அளவுக்கு அப்படின்னா, அந்த பணி உடையவர்கள் யார் சொல்லும்பொழுது, அல்லதீன எலூனூன அன்னஹும் முலாக்கு ரப்பிஹும், அவர்கள் தமது இறைவனை சந்திக்க உள்ளோம் என்கிற நினைப்போடு இருப்பார்கள். வாசகத்தை பாருங்க. தொழுகையுடைய நிதானத்தை எல்லாம் சொல்லும் பொழுது, தொழுகையில் யாருக்கு பணி வரும் நல்லா சொல்லும் பொழுது, அவர் தொழுகை இருக்கும் பொழுது அல்லாஹுவை நாம் சந்திக்க இருக்கிறோம் என்கிற சிந்தனையோடு இருப்பார்கள். அன்னகும் இலைஹி ராஜுவும், அவனிடமே நாம் திரும்ப இருக்கிறோம் என்கிற நினைப்போடு அவர் தொழுகையில் ஈடுபடுவார்கள். ரெண்டு விஷயம். தொழக்கூடிய மக்கள் நான் அல்லாஹ்வை சந்திக்க இருக்கிறேன் என்கிற சிந்தனையோடு தன்னுடைய தொழுகை அமைத்துக் கொள்வார்கள். நாளை மறுமை நாளிலே நான் அல்லாஹ்விட திரும்ப இருக்கிறேன் என்கிற பயத்தோடு அவர் தொழுகை தொழுவார்கள். இந்த ரெண்டும் நம்மகிட்ட இருக்கா? தொழுகை விஷயத்தில் இந்த இரண்டும் நம்முடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு இருக்கு? இந்த ரெண்டும் இருந்தால் நம்முடைய வாழ்க்கை எவ்வளோ மாற்றங்களை பார்க்கலாமா இல்லையா? எந்த வணக்கமாக இருக்கட்டும், தொழுகை மட்டுமல்ல, நாம் செய்யக்கூடிய வியாபாரம், நாம் பேசுகிற பேச்சுக்கள், நாம் உறவுகளுக்கு மத்தியில் அந்த உறவாடல், நண்பர்கள் மத்தியில் வாழக்கூடிய அந்த வாழ்க்கை, சமூகத்தில் மத்தியில் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை, எதுவாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வை நாம் சந்திக்க போகிறேன் என்றைக்காவது ஒரு நாள், அல்லாஹ்விட திரும்ப இருக்கிறேன் என்றைக்கும் ஒரு நாள். இந்த ரெண்டு விஷயத்திலையும் மனசில் ஆழமாக வச்சுக்கிட்டா தொழுகையில் அலட்சியம் வருமா? தொழுகையில் ஒரு வேகம் இருக்குமா? ஒரு படபடப்பு இருக்குமா? என்ன பாய் இவர் ஒரு பெரிய சூறாவே ஓதிட்டு இருக்காரு பாய், இப்பயே நின்று நீங்கள் தொழ சொன்னால் என்ன தான் செய்கிறது? பசங்க பேசிக்கிறாங்க மேலே, ஏப்பா ஏன்பா தொழுகை வந்துட்டு இருக்கப்பா, இறங்கலையாப்பா? தொழுகை முடிச்சுக்கிட்டோம், கரெக்டாக அத்தேகத்தில் போய் சேர்ந்துருவோம்ல. எதனால் அப்படின்னா சொல்லிக் கொடுக்கல பிள்ளைங்களுக்கு தொழுகையுடைய முக்கியத்துவத்தை, அதனுடைய விஷயங்களை சொல்லாவுடைய விளைவாக என்று நாம் ஒரு நாள் இருந்தோமோ அதே போல் நீ பிள்ளைகள் இருந்திருக்கோம்ல, இருந்திருக்கிறோம். நீங்கள் இருந்தீங்கன்னு தெரியல, நான் இருந்திருக்கிறேன். இந்த மார்க்கம் தருவதற்கு முன்பாக என்னுடைய சூழல் எப்படி இருந்தது? இந்த மார்க்கத்தை பெறுவதற்கு முன்னாடி என்னுடைய சூழலை பொறுத்த வரையில் 2ஆம் ரக்காயத்தில் ருக்குல போய் தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். நினப்பு இன்னும் இருக்கு. ஒரு 11-12 வயசு இருக்கும் அந்த நெருக்கம். எங்கள் பகுதியில் எல்லாம் தௌஹீத் பள்ளிவாசலே கிடையாது. ஒரே ஒரு இடம் மட்டும்தான், எங்கள் மாவட்டத்தில் ஒரு இடம் மட்டும்தான், சங்கரன் பந்தல், கேள்விப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். சங்கரன் பந்தல் அந்த ஒரே ஒரு ஊரில் மட்டும்தான் அந்த ஒரே தௌஹீத் பள்ளிவாசல் மட்டும் இருந்துச்சு. அந்த டைமிங்கில் இரவு தொழுகை என்று சொன்னால் ஆச்சரியம் எல்லா மக்களுக்கும். என்னப்பா மைக்கு போட்டாங்க, தொலை வைக்கிறாங்க, விடிய தொலை வைக்கிறாங்களா, விடிய சக்தி வச்சுக்கிறாங்க, கூட்டமாக வந்துக்கிட்டு இருக்கு. ஏன் மாவட்டத்துக்கு ஒரு பள்ளிவாசம்? அப்போ நான் சொல்ல 96 அந்த நிலைமையில் அப்போ எதுவும் சொல்லப்படல. நம்ம ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்வதற்கு யோசிக்கிறோம்ல, தாவா பண்ணி சொல்லும்போது நம்ம ஒவ்வொரு நேரத்திலையும் ரசூலுமார்கள் எப்படி இருந்தார்கள், சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள் என்கிற செய்திகளை ஹதீஸ்கள் மூலமாக, குர்ஆன் வசனங்கள் மூலமாக பேசிகிட்டு இருக்கிறோம். கண் முன்னால் பார்த்த ஒரு விஷயங்களை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேனே. ஓத போகும்போது கடையநல்லூர் என்கிற ஊர், ஓதுவதற்கு முன்பாக அங்கே நடந்த சில விஷயங்களை, ஒரு ஆச்சரியமான விஷயம், அப்துல் ஜலீல் மதனி அப்படின்னு ஒருத்தர் இருந்தாங்க. எங்களுக்கு அவங்கள ஆசிரியர். 2000 வருஷம் அவங்க இந்த தௌஹீத் பிரச்சாரத்தை கொண்டு சேர்ப்பதற்கு முன்பாக கடையநல்லூர் என்கிற ஒரு பெரும் ஊர், ஒரு முஸ்லிம்கள் இறந்திருக்கக்கூடிய ஒரு பகுதியில் தௌஹீத் என்னன்னே தெரியாது.
அவங்க மதீனா யூனிவர்சிட்டியில் ஓதி முடிச்சுட்டு இங்கே வந்து சில நபர்களிடத்தில் தௌஹீது பிரச்சாரம் செய்யும் பொழுது கல்லால் அவங்க அடி வாங்கினாங்க, செருப்பாலும் அடி வாங்கினாங்க. ஆனால் அதையெல்லாம் மீறி அல்லாஹ்வுடைய கிருபையில் இந்த பிரச்சாரம் ஓங்கி ஒழிக்கப்பட்டது. இன்னைக்கு கடையநல்லூரில் தௌஹீதுன்னு சொல்வதற்காக வேண்டி கிட்டத்தட்ட ஒரு 15-20க்கும் மேற்பட்ட பள்ளிவாசல் இருக்கிறது இன்றைக்கு. ஆனால் இந்த பிரச்சாரத்தினுடைய துவக்கம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க ஆரம்ப காலகட்டத்தில். ஆனால் இன்னைக்கு அப்படியே தலைகீழாக மாறி இருக்கிறது. ஆனால் மாறின ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னைக்கு அந்த சிந்தனைகள் அப்படி மாறிவிட்டது. எதனால் அப்படின்னா, தாவா பணி விஷயத்தில் நம்ம வந்து ரொம்ப அவ்வப்போது பூஸ்ட் இல்லாமல் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருந்துச்சு அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் அது ஒரு பெரும் வெற்றியே கொடுக்காது. தௌஹீது பிரச்சாரம்ங்கிற விஷயம் பொறுத்த வரையில் இவங்க இன்னென்ன இயக்கங்கள் செஞ்சிட்டு இருக்கிறாங்கன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் தனிநபர்களாக செய்வது ஒவ்வொரு மக்களுக்கும் அது கடமை. அந்த தனிநபருடைய விஷயத்தில் எப்படி அவர் சரியாக வருவார் என்றால், தன்னுடைய வாழ்க்கையில் தொழுகையை சரியான முறையில் கடைபிடித்தார் என்று சொன்னால், தொழுகை விஷயத்தில் ஒரு பணிவோடு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டார் என்றால், தொழுகை தான் எல்லாம், அதன் பிறகுதான் நம்முடைய வாழ்க்கை நமக்கு வெற்றி கொடுக்கும் என்கிற சிந்தனையோடு நம்முடைய வாழ்க்கையை அவர் அமைத்து கொண்டார் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் அப்படி சுமூத்தாக போயிட்டே இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு செய்தி சொல்கிறாங்க, தொழுகையில் இந்த உலகத்தில் நாம் அலட்சியமாக வாழ்ந்து கொண்டிருந்தால், அதில் ஒரு பணிவு இல்லாமல் ஒரு அலட்சியமாக ஒரு பொழுதுபோக்குத்தனத்தோடு நம்முடைய தொழுகையை அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னா நாளை மறுமை நாளில் எவ்வளோ பெரியான ஒரு பாதிப்பை கொடுக்கும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு செய்தி சொல்கிறாங்க. நாளை மறுமை நாளில் அல்லாஹ் தன்னை யாரெல்லாம் வணங்கியிருக்கிறார்களோ, தனக்கு யாரெல்லாம் சுஜூத் செய்தார்களோ, தனக்கு யாரெல்லாம் ருக்கு செய்தார்களோ எல்லாரும் வாங்கின அழைப்பானோ. எல்லாம் வருவார்கள், எல்லாம் முஸ்லீமாக இருப்பாங்க, எல்லாம் தொழுதிருப்பார்கள், எல்லாம் ருக்கு செஞ்சுருப்பாங்க, எல்லாமே சஜிதாவும் செஞ்சுருப்பாங்க. முஸ்லீம்லாம் ஏதாவது ஒரு தொழுகை தொழுதிருப்பார்ல வாழ்க்கையில், எல்லாம் செய்திருப்பார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, சில மக்கள் ருக்கு செய்திருப்பார்கள், சில மக்கள் சுஜூத் செய்வார்கள் அல்லாஹ்விடத்தில். ஆனால் பல மக்களுடைய நிலைகளை பார்க்கும் பொழுது அப்படியே மரக்கட்ட மாதிரி நிற்பாங்க, ருக்கு செய்யவே முடியாதாம். ருக்கு செய்வதற்கு முயற்சிகள் செய்வார்களாம், செய்யும் போதெல்லாம் பின்னாடி போயிடுவாங்களாம், செய்யும் போதெல்லாம் உழுந்து விடுவார்கள். எதனால சொல்லும் பொழுது தன்னுடைய தொழுகையை அவர்கள் மற்றவர்களுக்காக தொழுதிருக்கார்கள். தன்னுடைய தொழுகையை அவங்க அல்லாஹ்வுக்காக தொழவில்லை, தன்னுடைய தொழுகையில நாளை மறுமைக்காக தொழவில்லை, மற்றவர்களுக்காக தன்னுடைய தொழுகையை அமைத்து கொண்டனுடைய விளைவு நாளை மறுமை நாளில் எந்த அளவுக்கு பிரச்சனை உண்டாக்குது அப்படின்னா அல்லாஹ் கூட சுஜூத் செய்ய முடியாது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் தொழுகை என்கிற விஷயம் ரொம்ப அவசியமானது. தொழுகை தான் முக்கியம். ஃபஸ்ட்டு வாய்ப்பு இருந்தால் படிங்க, 23வது அத்தியாயம் முஃமினூன். உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் ஃபுல்லாக படிச்சிருங்க. அதில் 1லேருந்து 11 வசனம் வரைக்கும் ஆரம்பத்திலும் தொழுகையாக இருக்கும், அந்த வசனத்தினுடைய முடிவு 11வது வசனமும் தொழுகையாக இருக்கும். அந்த தொழுகை இறுதியாக எல்லாம் முடிக்கும்போது எப்படி முடிப்பான் அப்படின்னா, இவையெல்லாம் யார் செய்கிறார்களோ அவர்கள்தான் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் வாரிசுகளாக இருப்பார்கள். ஃபஸ்ட்டு சொர்க்கத்தை பற்றி பேசணுமா வெற்றியாளர்ன்ட்டு அல்லாஹ் இவ்வளோ விஷயம் சொல்லிட்டு வரான். நிறையா இருக்குது அந்த செய்திகள். இப்போ உங்கள் தொழுகை மட்டும் தான் சொல்லியிருக்கிறேன், இதில் அவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது. கடைசியாக எல்லாம் முடிக்கும்பொழுது இது எல்லாம் யார் இடத்துல சரியாக இருக்கிறதோ அவங்க ஜக்காத்து கொடுப்பாங்க, வீணான வெற்றில் அவர் இருக்க மாட்டார்கள், அமானிதங்களை அவர்கள் பாதுகாப்பார்கள், உறவுகள் விஷயத்தில் அவர் சரியாக இருப்பார்கள், மனைவிகள் விஷயம் சரியாக இருப்பார்கள். எல்லாத்தையும் சொல்லிகிட்டே வரான் இவங்களாம் வெற்றியாளர்கள் அப்படின்ட்டு. கடைசியாக முடிக்கும்பொழுது அவர்கள் தான் ஜன்னத்து ஃபிர்தௌஸுக்கு சொந்தமானவர்கள் என்று எல்லாம் முடிக்கிறான். ஃபிர்தௌஸுடைய அவங்க வாரிசுதாரர்கள் என்று எல்லாம் முடிக்கிறான். ஆக அந்த ஜன்னத்து ஃபிர்தௌஸ் சொர்க்கத்துக்கு நாம் செல்ல வேண்டுமென்றால், அந்த சொர்க்கத்தை நாம் வெற்றி பெற வேண்டுமென்றால் நம்முடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் எதையெல்லாம் சொல்லியிருக்கிறானோ, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எதையெல்லாம் பின்பற்ற வேண்டும் சொல்லியிருக்கிறார்களோ அதையெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்து நன்மைகளை சம்பாதித்து அதன் மூலமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நாளை சொர்க்கத்து சொந்தக்காரர்களாக அல்லாஹ் நாம் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.